பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்பதாக இந்த வாரம் நம்ம வந்து போஸ்டர் போட்டிருந்தோம். இந்த எஸ்ஐசியோட போஸ்டர். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதுல பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி என்னதான் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றத வந்து நீங்க உங்களுக்கு வந்து நான் நினைப்பூட்ட விருப்பப்படுறேன். இதுதான் நம்ம வந்து இந்த போஸ்டர் தான் சர்மன் டைட்டில், பியூட்டி டிப்ஸ். என்ன இது சர்ச்சைன்றீங்க? பியூட்டி டிப்ஸ்னா கண்டிப்பா எல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுமே பேலன்ஸ் பண்றதுக்கு தான் சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பியூட்டி டிப்ஸ், முகத்தை அழகாக்குவது எப்படி. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாடல்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல போட்டிருக்கோம் பாரு. என்ன தவிர மிச்சம் எல்லாருமே ஸ்கிரீன்ல வந்து ரொம்ப அழகா இருக்கிறாங்க. மூணு பேருமே ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், எப்படி சும்மா பளிச்சுன்னு இருக்கிறாங்க பாருங்க. எப்படி அவங்க அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்க. பைபிள்ல அந்த மாதிரி வேற யாரு இருக்கா? எப்படிதான் முகத்தை அழகா வச்சிருந்து நான் நெட்ல சர்ச் பண்ணேன். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து வந்தவங்க வந்து ரொம்ப 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 லக்கி, ரொம்ப பாக்கியவான்கள். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இலவசமா உங்களுக்கு வந்து பியூட்டி டிப்ஸ் கிடைக்குது பாருங்களேன். இலவசமா. ஓகேவா? நான் இப்ப ஸ்கிரீன்ல ஒரு ஒரு சில காரியங்கள் நான் போடுறேன். அது பாருங்க. எப்படி இதெல்லாம் யாருன்னா ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? இல்ல இனிமேல் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இனிமேல் ட்ரை பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போலாம். ஓகேவா? இது பாருங்க. அ நெட்ல இருந்து எடுத்தேன். இன்டர்நெட் சொல்லுது, கூகுள் சொல்லுது. எப்படிங்க முகத்தை வந்து பிரைட்டா ரொம்ப ஸ்கின் ரொம்ப அழகா பிரைட்டா வைத்துக் கொள்வது எப்படி அப்படின்னு நெட்ல வச்சு பார்க்க தமிழ்ல என்னன்னா, பொலிவான முகத்திற்கான குறிப்புகள், பியூட்டி டிப்ஸ். பெண்கள், ஆண்கள் யாருன்னா உங்க ஃபேஸ் ரொம்ப அழகா நல்லா ஷைனிங்கா பிரகாசமா இருக்கணும் மூஞ்சி அப்படின்னா டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெட் செல்ஸ் எல்லாம் எடுக்கணுமா, எக்ஸ்போலியேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸ்கிரீன்ல தெரிந்து பாருங்க. மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஓகேவா? தண்ணி நல்லா குடிச்சு நல்லா அண்டர்லைன் பண்ணணும். ஒரு சில இது தண்ணி நிறைய குடிச்சு நல்லா குடிச்சு ஸ்கின்ன ஹைட்ரேட்டடா வச்சு நேச்சுரலா ஸ்கின்ன வந்து க்ளோ பண்ண வைக்கணும். அப்புறம் இந்த வெளியே சன்ல எல்லாம் சுத்தும் போது சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய உங்களுடைய ஸ்கின் அதுக்கு ஒத்துழைச்சா. அது மாத்திரம் இல்லாமல் யூஸ் விட்டமின் சி நம்ம வந்து அதிகமா உட்கொள்ளணும். விட்டமின் சி கொண்ட பழங்கள், உதாரணத்துக்கு லெமன், அந்த மாதிரி. ஸ்டே ஹைட்ரேட்டட். அகைன் தண்ணி நிறைய குடிக்கணுமா, எக்ஸசைஸ் பண்ணணுமா, ஏன்னா பிளட் ஃப்ளோ எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுமா. அடிக்கடி மூஞ்சி கழுவி முகத்தை வந்து க்ளோவா வச்சுக்கலாம். இது மாத்திரம் இல்லாம ஆலோவேரா யூஸ் பண்ணலாம். சோ இது போன்ற பல டிப்ஸ் நான் கண்டுபிடிச்சு, ஓகே இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய முகம் வந்து இந்த எந்த டிப்ஸுமே அவர் ஃபாலோ பண்ணாமலே சும்மா ஜொலி ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சுதான். ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ரேடியன்ட், ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ஷைனிங். அதுதான் நம்ம பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டு பேசிக்ஸ்க்கு திரும்பிட்டு நம்ம போக போறோம். யாராவது ஒரு பைபிள் எடுத்து படிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. யாத்திராகமம் 34. அம்மா ரெடியா இருங்க. யாத்திராகமம் 34 28வது வசனம். எஸ். இது என்ன நடக்குது அப்படின்னா, மோசே என்கிற ஒரு தேவ மனுஷன், அவர் வந்து ஆஹ் ஒரு நிமிஷம். மோசே என்கிற தேவ மனுஷன், அவர் வந்து ஆஹ் அந்த மலைக்கு போயிட்டு காட் கிட்ட அந்த 10 கட்டளைகளை வாங்கிட்டு வராரு. அப்ப நடக்கிற சீன் தான். எஸ். 28 அங்கே படிங்க. அவன் அப்பம் ம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் ம் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். ம் மோசே அடுத்தது. சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஓகே. இப்போ நம்ம இந்த கூகுள் சொன்னதை கேட்டுக்கின்னு தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் கரெக்ட் தான், சயின்டிபிக்கலி ப்ரூவன் தான் அவங்க போடுவாங்க. பட் இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. இவரோட 29வது வருஷம் சொல்லுது, அவருடைய முகம் பிரகாசிச்சுதான். ம்? நம்மளுடைய ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிரகாசிக்கணும். எல்லா விதத்திலும் பிரகாசிக்கணும். அதுதான் நம்மளுடைய கோல், தரிசனம். சோ மோசேவோடைய முகம் வேற லெவல்ல பிரகாசித்திருப்பதை அவருக்கே அறியாம இருந்துச்சு. ஆனா ஏன் நடந்துச்சு அப்படின்னா, அவர்னா கர்த்தர். ஓகேவா? தன்னோட கர்த்தர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாத இருந்தான். இதுல வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா அந்த விஷயம் என்ன அப்படின்னா, இது இல்ல. ஆண்டவர் பேசி இவருடைய முகம் பிரகாசித்தது ஷாக் ஆகல. 28வது வருஷம் தான் எனக்கு ஷாக் ஆச்சு. என்ன அப்படின்னா, அந்த மலை மேல அவன் அப்பம் புசியாமலும், சோறு இல்ல, அவுட்டு, தண்ணீர் குடியாமலும், ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி இல்ல, இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். அதாவது
40 நாள் பட்னியா கண்ட ஒரு நபருக்கு முகம் பிரகாசிச்சுதான். அவன் அதுக்கப்புறம் தான் 10 கட்டளை எல்லாம் எழுதிட்டு வராரு. சோ இதுல நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ணோம். காட் கூட இந்த 40 நாள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே இறங்கி வரும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு 40 நாள் உபவாசம் இருந்தவங்க எப்படி இருப்பாங்க பாருங்களேன். நல்லா பெரிய தாடி கிட்ட நல்லா பெருசாயிட்டு, ஏன்னா கட்டிங் ஷேவிங் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. மூஞ்சி இதெல்லாம் டல் அடிச்சுன்னு போய் அப்படியே "எப்பா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்கப்பா" அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இவர் வரும்போது சும்மா வேற லெவல்ல வர ஜெகஜோதியா வராரு. ஒரு பிக்சர் போடுறேன் பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. ஜெகஜோதியா வராரு. அது மாத்திரம் இல்லாம இவருடைய முகம் பார்த்தா வேற லெவல் சும்மா பளிச்சுன்னு இருந்துச்சாம். எந்த எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒன் செகண்ட். எஸ், இந்த பிக்சர் பாருங்க. இந்த மாதிரிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையா நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஓகே, எஸ், செக் திஸ். இது பாருங்களேன். இறங்கி வரும்போது இவருக்கு தெரியாது இவரோட முகம் இந்த அளவுக்கு சும்மா பளிச்சு அப்படின்னு இருக்கிறது. ஆனா இவரை சுத்தி ஒரு ஒளிவட்டம், அந்த அளவுக்கு வந்து இவருடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாது இருந்தான். 30வது வசனம் படிங்கம்மா. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். பாத்தீங்களா? மோசே அவர் போதும் போதும் போதும், வெயிட் பண்ணுங்க. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர், அதாவது கூட இருக்கிற ஊழியக்காரனும் சரி, இஸ்ரேல் மக்களான எல்லாருமே மோசையை பார்க்கும்போது அவருடைய முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். எந்த அளவுக்கு நம்ம பிரகாசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, முகம் மாத்திரம் இல்ல, நம்ம ஒரு மனிதர்களாவே, ஒரு ஜெனரலாவே. ஏன்னா ஒரு 2-3 வாரங்களாக நம்ம பார்த்த மெசேஜஸ், ஜாக்கோட மெசேஜஸ் இல்லாம நான் எடுத்த மெசேஜஸ்ல எல்லாருமே நம்ம பார்த்த மெசேஜஸ்ல ஒரு கண்டினியூட்டி இருக்கு. ஷைன் ஷைன் ஷைன், பிரகாசி பிரகாசின்ற மாதிரி. சோ அதோடைய ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் இது. எந்த அளவுக்கு கர்த்தர் இந்த நாள்ல நம்மள எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்னா, மனுஷன் நம்மள பார்த்து பயப்படணும், நம்ம கிட்ட சேரத்துக்கு. அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். டேய், அவன் என்னடா வேற லெவல்ல இருக்கிறான், அவர் என்னடா இவரு சும்மா ஜொலி ஜொலி ஏதோ ஒளிவட்டம் தெரியுறாரு, தேவதூதன் மாதிரி இருக்கிறாரு அவர் பார்க்க. அந்த அளவுக்கு இவர் காட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால இவரை சுத்தி இவரை பார்த்து என்ன பண்ண பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். 31வது வசனம் உத்தியாக சொல்கிறது, மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோட பேசினான். இங்க வந்து மோசே ஒண்ணு பெருசா ஒரு ஒரு இது கிரியேட் பண்ணலாம், ஆனா மக்களுக்கு ஒரு ஹெசிடன்ஸ் இருந்துச்சு. 32, பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட பேசினவர்கள் எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செய்யறாரு. 33, மோசே அவர்களோட பேசி பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். ஏன் அப்படின்னா, இவங்களால அதை பார்க்க முடியல, ரொம்ப பிரகாசமா இருக்குது. அதனால மக்கள்கிட்ட பேசும்போது இவர் ரொம்ப ஷைனா ஆகுறதுனால கொஞ்சம் இருப்பா கவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முக்காடு போட்டிருக்கிறாரு. 34ஆம் வசனம், மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதுன்னு. அதாவது காட் கிட்ட இவரு முன்னாடி போகும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். காடுக்கு முன்னாடி போகும்போது இவருக்கு முக்காடு தேவைப்படல, ஏன்னா தேவனுடைய வெளிச்சம் இவரை வந்து ஆட்கொள்ளுது. ஆனா அந்த வெளிச்சத்தை இவரை பெற்றுக்கொண்டு மனிதர்களிடம் இவர் கிட்ட போகும்போது இவர் முக்காடு போட்டுக்கிற ஒரு சூழ்நிலை. முக்காடு போடாதன்னு தான் அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லும் போது 35வது வசனம் பாருங்க, கடைசி வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். திருப்பி சொல்றேன், இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்வான். இங்க விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நபருடைய பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு நபருடைய முகம் பிரகாசிக்குது எப்படி என்னன்றத நம்ம வந்து ஒரு சில வசனங்கள் மூலியமா பார்த்தோம். ஒன் செகண்ட். ஓகே, எஸ், எப்படி என்னன்றத இந்த வசனத்துல பார்த்தோம். இன்னைக்கு இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, வசனம் 35வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். நம்ம கொஞ்ச நாட்கள் முன்பாக நம்ம பார்த்தோம், மனிதர்கள் காணத்தக்கதாக நம்மளுடைய பிரகாசம் இருக்கு, உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இந்த நாள்ல நம்மளுடைய முகம் அப்படின்னா, நான் வந்து லிட்டரலா மீன் பண்றது வந்து இந்த முகம் தான். ஓகேவா? ஆவிக்குரிய இது அதெல்லாம் இல்லை. லிட்டரலாவே ஒரு நபருடைய முகம் அழகானது, ஒரு நபருடைய முகம் க்ளோ ஆனது. சாப்பாடு தண்ணி இல்லாம எந்த விதமான அதற்கென்று பர்சனலா மெனக்கெட்டு இதை பண்ணி அதை பண்ணி நீங்க அதெல்லாம் பண்றீங்கன்னா ஸ்தோத்திரம், நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆனா எந்த விதமான மெனக்கெடலும் இல்லாமல்
ஒரு சீக்கிரட்டா ஒரு சின்ன ஒரு இன்கிரீடியன்ட் அவர் ஃபாலோ பண்ணாரு. அதை யூஸ் பண்ணி அவரோட ஃபேஸ் வந்து பயங்கரமா க்ளோ ஆச்சா, ஷைன் ஆச்சு. இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்ள போகுது என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை அப்படியே நம்ம காப்பி பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இட்ஸ் டைம் டு கெட் த பேசிக்ஸ் ரைட். ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இந்த வார்த்தையை யார் யாரெல்லாம் கேக்குறீங்களோ, இது வந்து லைவா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம், எப்போ நீங்க இதை கேட்டாலும் இந்த நாள்ல கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, பேசிக்ஸ் டைட் பண்ற டைம் இது. ஏன்னா நிறைய ஆவிக்குரிய ரீதியில வாழ்ந்துட்டு ரொம்ப இந்த அறிவு முத்தி போய் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அடிப்படையை விட்டுட்டு கண்டதை பண்ணின்னு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இந்த நாள் எதிர்பார்க்கிறாரு, எப்பா ஃபர்ஸ்ட் பேசிக்கு திரும்ப போ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போன்ற மாதிரி. என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு இருக்கும் உறவை நாம் பலப்படுத்த போகிறோம். ரிலேஷன்ஷிப் வித் காட் அதை டைட் பண்ற ஒரு ஒரு ட்ரிகரை நான் இன்னைக்கு பண்ணி விட போறேன். ஒரு சார்ட், ஒரு ஒரு பச்சை வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்றேன். நீங்கள் அதை ஆண்டவர், அது என்னுடைய வேலை அது இல்ல. ஒரு ஊழியக்காரனா கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டியது சும்மா ஒரு பாயிண்ட், இதை நம்ம பண்ணலாம் இந்த வாரம் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை தவிர, ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே அடல்ட்ஸ் நான் நம்புறேன். ஸோ அடல்ட்ஸா இருக்கிறதுனால நீங்க கர்த்தருக்கு வந்து இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவங்க கீழ்ப்படுங்க, இல்லாதவங்க உங்க பிரச்சனை. ஓகே, இட்ஸ் டைம் டு கெட் த பேசிக்ஸ் ரைட். பேசிக்கான காரியங்களை நம்ம வந்து சரி செய்து கொள்ள போகிறோம். அது என்ன அப்படின்னா, மோசேயை போல ரிலேஷன்ஷிப் வித் காட். எதனால அவருடைய முகம் பிரகாசித்தது, எதனால மனுஷன் அவங்க கூட சேரவே கிட்ட வரத்துக்கு பயந்தாங்க அப்படின்னா, அவருக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு வேற லெவல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, 40 நாள் சோர்த்தன் இல்லாம, அதாவது அவர் வந்து பாஸ்டிங் இருக்கணும்னு இல்லை, அங்க அது தேவைப்படல. அதுதான் அவருக்கு பசிக்கல, பரலோகம் மாதிரிதான் இருந்திருக்கும் நினைக்கிறேன். அங்க வந்து தண்ணி இல்ல, பசி இல்ல, தூக்கம் இல்ல. அந்த மாதிரி அங்கேயும் அந்த சீனாய் மலையில தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல, சாப்பாடு தேவைப்படல. இவர் வரும்போது பார்த்தா மூஞ்சி வாடி இருக்குன்னு பார்த்தா பயங்கரமா க்ளோ ஆகுது. இந்த நாள்ல ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களுடைய உறவு தேவனிடம் எப்படி இருக்கிறது? இந்த கேள்வி நான் ஒரு ஊழியக்காரனா உங்ககிட்ட கேட்கிறேன், அப்படி கூட வச்சுக்கோ. உங்களுடைய உறவு தேவனிடம் எப்படி இருக்கிறது? பதில் சொல்ல வேணாம், நீங்க மனசுல பதில் சொல்லுங்க, ஓகேவா? இன்னொரு கேள்வி, 100 மார்க், 100 மார்க்குக்கு மை ரிலேஷன்ஷிப் வித் காட், என்னுடைய உறவு தேவனிடம் அப்படின்னு போட்டா எவ்வளவு தேரும் அப்படின்னு நீங்க மைண்ட்ல யோசிச்சுக்கோங்க. சொல்லாதீங்க, ஏன்னா சந்தி சிரிச்சு போயிடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடும் சில நேரத்துல. சொல்ல விட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னா போய் சொல்லுவீங்க, வாய் கூசாம 90ன்னுவீங்க அதெல்லாம். ஆனா ஆண்டவருக்கு தான் தெரியும், உங்களுக்கு உங்க மனசாட்சி கண்டிப்பா தெரியும். ஓகே, இது எப்படி இது அளவீடு செய்யறது அப்படின்னா, நான் சின்ன ஒரு சில டிப்ஸ் சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் நான் முடிச்சிடறேன், ஓகேவா? நான் பர்சனலா ஃபாலோ பண்ற ஒரு மெத்தடை நான் சொல்றேன். எனக்கு எப்பவுமே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படின்னு வரும்போது 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு ஜெபம், இன்னொன்னு பைபிள் ரீடிங், 3வது துதி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபத்தையும் பைபிள் ரீடிங் நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா துதியை யாருமே பெருசா என்கரேஜ் பண்றது இல்ல. ஆனா தாவீதோடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸே அந்த துதி தான். அவரு துதிப்பாரு ஜெயிப்பார், துதிப்பாரு ஜெயிப்பார். நிறைய பேர், நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்க, பெர்க்மான்ஸ் ஐயா, வெஸ்லி ஐயா, எல்லாருமே அந்த பிரைஸ்லயே, ஜான் ஜாப்ராஜ் பாஸ்டர் அவர் சொல்றாரு, ஆடி 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 காடு ஆடி கார் வாங்கிட்டேன் அப்படின்றது பாத்தீங்களா? பாடி ஆடி பாடி ஆடி, பாடி ஆடுறதுக்கு ஒரு கூட்டம் அவரை குறை சொல்லுது. ஆனா அவரு பாடி ஆடி பாடி ஆடி 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 கார்ல போய் நிக்கிறாரு. குறை சொல்றவன் இன்னும் டீ கடையில அக்கௌண்ட் வச்சு குறை சொல்லுங்கிறான் உட்காந்து. அதாவது தின்றதுக்கு சோத்துக்கு வழி இல்லாம, குடிக்கிற டீக்கு வழி இல்லாம, ஐயா தலைவரே அக்கௌண்ட்ல போடு, மாசம் ஸ்டார்டிங்ல சம்பளம் வாங்கிடுறேன், அந்த நிலைமையில நின்று ஊழியக்காரனை குறை சொல்ல வேண்டியது. இது வந்து அவங்கள விட்டுருங்க. நம்ம என்ன போக்கஸ் பண்ண போறோம்னா, ஜெபம், வேத வாசிப்பு, துதி. ஜெபம், வேத வாசிப்பு, துதி. இது எப்படி பாஸ்டர்? மண்டே ஜெபம், டியூஸ்டே வேத வாசிப்பு, வெட்னஸ்டே துதி, அப்படி போலாமா? அப்படிலாம் போகாதீங்க. எவ்ரிடே, தினமும் நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது நம்மளோட மைண்ட் ரீகலெக்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கு நான் எவ்வளவு நேரம் ஜெபித்தேன், இன்றைக்கு நான் எவ்வளவு நேரம் துதித்தேன், இன்றைக்கு நான் எவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையில நான் ஸ்பெண்ட் பண்ண, அதாவது பைபிள் ரீடிங் எவ்வளவு பண்ணேன். பைபிள் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு சொல்ல வேணாம், பைபிள் ரீடிங் கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நீங்க நல்ல ஊழியக்காரர்களுடைய வார்த்தையை கேட்டாலும் இது பொருந்தும். ஆனா அது பைபிள் ரீடிங் இல்லாம அது கூட. திருப்பி சொல்றேன், அதாவது நான் இன்னைக்கு மெசேஜ் கேட்டேன், எஸ்ஐசி வந்துட்டேன், அதனால நான் இன்னைக்கு பைபிள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஓகேவா? எஸ்ஐசி பைபிள், எஸ்ஐசியோட மெசேஜும் பைபிளும் ஈக்குவல் ஆகாது. எந்த ஒரு ஊழியக்காரருடைய மெசேஜும் பைபிள் ஈக்குவல் ஆகாது. தனியா பைபிள் ரீடிங், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு என்று கொடுக்கப்பட்ட வார்த்தையை பழகிங்கன்னு கேட்டுக்கின்னு, அதுக்கப்புறம் ஆட் ஆன்ஸ், ஓகே, எக்ஸ்ட்ராவா என்னுடைய டயட்டை இன்னும் நல்லா நான் ஸ்ட்ராங் பண்றேன்
ஆப்பிடைட்ட, அது ஸ்பிரிச்சுவல் ஆப்பிடைட்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம். திருப்பி நம்ம அதான் சொன்னல பேசிக்ஸ்க்கு போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஜெபம் நாளை முதல் துவங்குகிறது. நான் இதை ஒரு இது பண்ணேன். இதுக்கு முன்னாடி எல்எஸ்டின்னு ஒரு ஊழியம் பண்ணியிருந்தேன். அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயத்துன்னு வந்தாலே அதை வந்து அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குன்னு உங்களையே கேட்டு அவங்களாம் பேரை கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு ஓகே குரூப்ல போடலாம். நாளை முதற்கொண்டு இன்று நான் இவ்வளவு நேரம் ஜெபிச்சேன், இவ்வளவு நான் கர்த்தருடைய வார்த்தையை படிச்சேன், இவ்வளவு நேரம் நான் துதிச்சேன். இதை வந்து டெய்லி போட என்னை விட யாருன்னா ஒண்ணு நல்லா போடுவாங்க. அவங்கள பார்த்து எப்பா அவங்களாம் அவ்வளவு பண்றாங்களே நீ கொஞ்சம் உருப்படுன்னு சொல்லிட்டு நம்மளாம் உருப்படுவோம். பட் இது வந்து சர்ச் அப்படின்றதுனால இந்த ஆப்ஷன் போலாமா வேணாமான்னு தெரியல. ஏன்னா இது இங்க வந்து வெவ்வேறு சபையில இருந்து ஆட்களும் வந்து கேட்கிறாங்க, வெவ்வேறு சபை மக்களும் இதை கேட்கறாங்கன்றதுனால நான் ஒரு புதுசா ஒரு குரூப் ஒரு பாஸ்டரா நான் கிரியேட் பண்ணிட்டு நீங்களா வேற வேற சபைகள்ல இருந்து வார்த்தையை கேட்கறீங்க போறீங்கன்னு இல்லாம குரூப்ல வந்துட்டு அதுக்கப்புறம் அது உங்க பாஸ்டருங்க கேள்விப்பட்டு அதையோ ஆள் சேர்க்கிறாங்க அப்பான்னு அவங்க பயந்து என்ன பயமுறுத்தி எதுக்கு? அதனால இந்த குரூப் கிரியேட் பண்றது அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் கிடையாது. நீங்களாவது ஆண்டவர் வார்த்தையை சொல்லிட்டு போக வந்திருங்க. ஓகேவா? செக்லிஸ்ட் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்பாக செக்லிஸ்ட் 3 விஷயம். இது வந்து எங்க சபையில கன்சிஸ்டன்சி ட்ராக்கர் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவோம். கன்சிஸ்டன்சி ட்ராக்கர் அப்படின்னா கன்சிஸ்டன்டா ஒரு சில காரியங்களை பண்ணோம். எவ்ரிடே நைட் வந்து அதை டிக் அடிப்போம். பண்ணனா இல்லையா, பண்ணா கிரீன், பண்ணலையா ரெட். அந்த மாதிரி வந்து இது பண்ணும் போது உருப்படும் வாழ்க்கை. அந்த மாதிரி நான் கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணதான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன். என்னன்னா என் கன்சிஸ்டன்சி ட்ராக்கர்ல 3 விஷயம் இருக்கும், தனித்தனியா இருக்கும். என்ன அப்படின்னா பிரேயர், பைபிள் ரீடிங், பிரைஸ். பிரேயர், பைபிள் ரீடிங், அது இல்லாம நிறைய காரியங்களும் இருக்கு. மெயினா மெயினா என்னுடைய இதுல வந்து இது இருக்கு. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா முகம் பிரகாசிக்கணும் இல்லையா? முகம் பிரகாசிக்கணும், வாழ்க்கை பிரகாசிக்கணும்னா எப்படி அப்படி எந்த எப்படி அனுதினமும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அதை ட்ராக் எடுத்து பார்த்து ஒரு ஒரு நல்ல ஒரு பேப்பர் மாதிரி எடுத்து கோடு போட்டு அதை வரைஞ்சி வச்சு இது எடுத்து பார்த்தாதான் நம்ம ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு டேட்டா பாருக்கும் போது வாழ்க்கையே இவ்வளவு மோசமா இருக்கு, ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இல்லையா, ஏன் என் வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்பதாக ஆண்டவர் சமூகத்துக்கு போறதுக்கு முன்பாக கன்சிஸ்டன்சி ட்ராக்கர் எடுத்து பார்த்து நம்மளுக்கு இந்த பிரேயருக்கு நேரம் எத்தனை இன்ட்டு மார்க் போட்டுக்கிறோம், எத்தனை டிக்கு மார்க் போட்டுக்கிறோன்னு பார்க்கும்போது ஐயோ 18 நாள் ஜோம் பண்ணாம இருக்கிறோமே, அப்புறம் எப்படி ஒரு படம் அப்படியே பேப்பரை மூடி வச்சது ஜெபமே பண்ண வேணாம். ஏன்னா புலம்புறதுக்குன்னு ஒரு ஜெபம் எதுக்கு? வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வாழ்க்கை வாழ்ந்தாதான் வாழ்க்கை உருப்படும். பைபிள் ரீடிங்க அனுதினமும் பண்றோமா? பண்ணாலும் எவ்வளவு நேரம் பண்றோம்? ஜெபம் பண்ணா ஓகே சோத்திரம் நல்ல இந்த நாள் நல்லபடியா போறோம் ஆமீன். இது ஒரு ஜெபமா? எங்க அக்கா பையன் ஜோனத்தன் கூட இதோட பெருசா பண்றான். அதெல்லாம் ஒரு ஜெபம் பண்ற இதுல வரக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப ஸ்டார்டிங் கிறிஸ்டியன்ஸ்க்கு. பட் கர்த்தருடைய நல்ல முதிர்ந்த ஒரு கிறிஸ்தவர்கள் எவ்வளவு நேரம், ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் டைம் டஸ் வி ஸ்பெண்ட்? அது வந்து ரொமான்டிக்கான கான்வர்சேஷன்ஸ் வித் காடாவும் இருக்கலாம். இல்ல இந்த சில பேர் பண்ணுவாங்க இந்த அண்ணாச்சி கடை லிஸ்ட் பட்டியல் எடுத்துன்னு வந்து துறப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது பருப்பு எனக்கு இது வேணும் அது வேணும் ஆமீன் அந்த அந்த மாதிரி இதுவும் இருக்கலாம். இல்ல ஆண்டவரோட அந்த உறவு ஓகே உரையாடல் கான்வர்சேஷன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்குண்ணா, ஓகேவா, என்ன அதை நான் மாத்திக்கணுமா, அந்த மாதிரி ரொமான்டிக்கான கான்வர்சேஷன் கொஞ்சம் இருக்கு, எதுவோ வேணா இருக்கலாம். பட் எல்லாமே பிரேயர் தான். இதை உட்காந்து ட்ராக் பண்ணிருக்குமா பிரதர் அப்படின்னா நீங்க ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுடைய அருமை தெரியும். அதுதான் நான் சஜஸ்ட் பண்ண விருப்பப்படுறேன். ஏன்னா பைபிள் ட்ராக் பண்ணிக்குது பாருங்களேன். பைபிள் எதை ட்ராக் பண்ணிக்குது அப்படின்னா இதெல்லாம் மென்ஷன் பண்ணாம இருக்கலாம். மோச மலைக்கு ஏறினாரு போனாரு வந்தாரு. ஆனா வசனம் பாருங்க 28வது வசனம், அங்கே அவன் அப்பம் பொசியாமலும் சாப்பிடாம அவர் பேசினாரு கர்த்தரிடம், தண்ணீர் குடியாமலும் தண்ணி கூட குடிக்காம அவங்க 2 பேரும் பேசினாங்கப்பா. இரவும் பகலும் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுமா ஒரு நாள் சொல்லுவோம் இல்ல. ரைட்ல கூட இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். எதுக்கு டேஸ்லாம் எதுக்கு மென்ஷன் பண்ணணும், நாள்லாம் என்ன தேவையா அப்படின்னு ஆண்டவர் பாருங்க. காடோடைய ஆவியானவர் கன்சிஸ்டன்சி ட்ராக்கர்ல எழுதிக்கிறார். டே நைட்டு காலையில, நைட்டு காலையில சாப்பிட்டானா இல்ல, தண்ணி குடிச்சானா இல்ல, திக்கு 40 நாள் டேட்டா காட்டுறா. இருந்தாப்பா 40 நாள் இவர் எப்படி இருந்து அதோட விளைவுதான் அந்த முக பிரகாசம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசத்திற்கு பேசிக்ஸ் நீங்க நான் வந்து அக்கனியா புதிய புதிய காரியங்கள் உங்களுக்கு சொல்லித்தர போற சிஸ்டர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருந்து கத்துக்கின ஒரு பயங்கரமான விஷயத்த சொன்னோம்னா ஆமீன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு போய் வேற லெவல் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஒண்ணு கத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு வீட்டுக்கு ஆறுதல் மாறி போவீங்க. ஆனா வாழ்க்கை மாறாது. அதனாலதான் சொல்றேன், நிறைய அந்த மூளைக்கு வேலை கொடுத்துட்டு மூளை வெடிக்கிற அளவுக்கு நிறைய ஆவிக்குரிய காரியம் இது ஏதுன்னு கத்துக்கின்னு பேசிக்கான பைபிள் ரீடிங்கு ஜெபம் துதி ஒரு நாளைக்கு எவ்வளவு இருக்குன்னு ட்ராக் பண்ணி பார்த்தாதான் தெரியுது. துதியை பத்தி பேசுறேன் நான் எதுல வீக்கா இருக்கிறேன்னா துதியில தான் வீக்கா இருக்கிறேன்.
பைபிள் ரீடிங் ஓகேவா இருக்கு, ஜெபம் ஓகேவா இருக்கு, துதிக்க மறந்துடுறேன். ஏனீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் இருந்துச்சுன்னா சர்ச் அப்போ துதிப்போம். இப்ப சஞ்சய் நல்லா நம்மள வர்ஷிப்குள்ள வழிநடத்தினாரு, அவர் கூட சேர்ந்து துதிச்சோம், டிக் அடிச்சிடலாம். ஆனா நாளைக்கு மண்டே எந்த மீட்டிங்கும் கிடையாது, எங்க இருந்து துதிக்கிறது? சபை நடத்துகிறவளா இருந்தீங்கன்னா எந்த மீட்டிங் நடந்தாலும் ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், சிறுவர் ஐக்கியம், எல்லா இடத்துலயும் துதிக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்க ஸ்பேஸ் கொடுங்க. ஏன்னா துதி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். துதின்ற பேர்ல இந்த சோக பாட்டு பாடி நீங்களும் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு பக்கத்துல நல்லா சந்தோஷமா வந்தவனே போட்டு சாவடிக்காம, நான் சொல்ற துதி வந்து தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல் என்று நம்ம பாடின மாதிரி, ஓகேவா? தேவனை மகிமைப்படுத்துகிற நம்ம வந்து காட்க்கு க்ளோஸ் ஆக்கக்கூடிய பாடல்களை பாடுமாறு நான் சஜஸ்ட் பண்றேன். அதுக்கு பேர் தான் பிரைஸ். நல்லவர் நீர், நல்லவர் நீர், வல்லவர் நீர், வாக்கு மாறாதவர். இது வந்து பாட்டை தான் பண்ணுமா? இல்ல, வார்த்தையா சொல்லலாம். 1000 ஸ்தோத்திர பலி நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்தோத்திர பலியாவது சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் எழுதி வச்சதை சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்க வாழ்க்கையில ரீசெண்டா காட் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து, ஆண்டவரே நேற்று ஒரு லாரி அப்படி லைட்டா இடிக்கிற மாதிரி வந்துச்சு, அப்படியே டக்குன்னு நான் லெஃப்ட்ல திரும்பிட்டேன், தேங்க்யூ. அந்த மாதிரி சொல்ல வரேன். இது இதுவானவரே ஸ்தோத்திரம், ஆதியும் அந்தமானவரே ஸ்தோத்திரம். ஓகே, தட்ஸ் குட் பிப்ளிக்கல். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு காலையில என்ன கண் விழிக்க கிருபை பாராட்டினீங்களா ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எப்பப்பா இன்னைக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் இல்லாம எப்பவுமே இந்த பிளர் ஆகி சுத்தினே இருக்கும், எப்பவுமே பட்டு லீவ் ஆயிடும். ஆனா இன்னைக்கு பார்த்து இன்டர்நெட்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வார்த்தையை கேட்க கிருபை பாராட்டினீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த ரீசார்ஜ் பண்ண எனக்கு உதவி செய்றீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைன் இந்த ஜூம் கேம் எல்லாம் நிறைய பேருக்கு ஆபரேட்டே பண்ண தெரியாது, வயசானவங்களா இருப்பாங்க. ஆனா எனக்கு இதை கத்து கொடுத்துருங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல போனை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம். நல்ல ஹெட்போன்ஸ் போட்டு கேட்டது ஸ்தோத்திரம். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா இந்த 1000 ஸ்தோத்திர பலி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டோம். ஏன்னா இந்த பிகினர் கிறிஸ்டியன்ஸ்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி துதிக்க தெரியாது. ஆனா நம்மை போன்ற கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண வேண்டுமா, அந்த 1000 தாண்டி 10,000க்கு போகணும். 1000 நின்றுட்டா எப்படி? 10,000 என் வாழ்க்கையில இருந்து நான் டேட்டா எடுக்க முடியும். ஆண்டவரே, என்னை சுத்தி எல்லாம் இவ்வளவு பண்றாங்க, அதன் மத்தியில என்னை நிக்க வச்சீங்களே, உங்க ஸ்தோத்திரம். ஏசப்பா, எனக்கு எதிராக எழுப்பப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காம போச்சு, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனங்களும் நம்மளுடைய பர்சனல் லைஃப் ஒவ்வொரு நாளும் கலந்து 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 அடிக்கும் போது இதுக்கு பிரத்யேகமாக நேரம் செலவழித்தே ஆக வேண்டும். சும்மா கடமைக்கு இந்த பாட்டு போட்டு வரும்போது அப்படி இல்லை. என்ன அது ஜபம் இப்ப நான் பண்ணது அந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. அவங்க பரபர பரபர கிளம்புறாங்க. வேலைக்கு போகும்போது ஐயோ பைபிள் படிக்கலன்ட்டு சரி கேலண்டர் இருக்குது ஒரு ஆடு. நம்ம சபையில பாஸ்டர் வந்து கேலண்டர் வச்சு வசனத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வசனம் படிச்சுட்டு போயிட்டு பைபிள் படிச்சோம். பச்சனே வசனம், இந்த வசனம் இன்னைக்கு படிச்சேன், என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அப்படி இருக்க வேணும். ஏன்னா பியூட்டி டிப்ஸ் அதை கேட்டு இலவசமா கிடைக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்திருப்பீங்க. நான் வந்து ஆத்துமா, ஆவி, சரீரம் மூணுத்தையும் சேர்த்து டிக்கெட்டுக்குரிய ஒரு இதுதான் நீங்க சொல்லி தந்துருக்கேன். பிரேயர் அனுதினமும் how much time do I spend? எவ்வளவு நேரங்க? எவ்வளவு நேரம் பத்தம்? எவ்வளவு நேரம் தான் பத்தம் ஏசப்பாக்கு? நான் ஒரு 2019-20 ஒரு காரியம் பண்ணேன். நான் அதை நினைவூட்ட ஆசைப்படுறேன். அதாவது எல்லாத்துலயும் டைத்து கொடுக்க சொல்லி வசனம் சொல்லுது. ஓகே, தசமம் பார்க்கும் 10%, 10%. அப்போ ஒரு நாள், நான் ஒரு நாள்ல 24 மணி நேரம், 24 மணி நேரம் 10% ஆக்குனா எவ்வளவு நேரம் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. 2.4 நினைக்கிறேன். 2 hours 40 minutes சம்திங் லைக் தட். ஓகேவா? நீங்க எல்லாம் மினிட்ஸ்ல கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம்? 24 மணி நேரம் எத்தனை நிமிஷம்? அப்போ அதுல 10% அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடங்கள் குறைஞ்சபட்சம் நான் கர்த்தருக்கென்று ஏன்பா இந்த 10% கர்த்தருடையது, கர்த்தரிடம் நான் நேரம் செலவழிப்பேன். அதாவது குறைஞ்சபட்சம் நீங்க 20%, 30, 40, 50 கூட போலாம். 12 மணி நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா அந்த குறைஞ்சபட்சத்தையே நம்மளால டிக் பண்ண முடியலன்னா எப்படி வாழ்க்கை பிரகாசிக்கும்? எப்படி முகம் பிரகாசிக்கும்? எப்படி நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் அந்த அளவுக்கு ஷைன் ஆகும்? ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு வந்திருக்கிறீங்களே, நீங்க வேற எதுனா இதெல்லாம் இந்த மெசேஜ்லாம் நான் பேச மாட்டேன். சர்ச்சு பேரையே நான் இப்படி வச்சுக்கினேன், நானும் நீங்களும் இப்படி இல்லைன்னு அப்படி. ஸோ நாளையில இருந்து மாற முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறாம இல்லை, மாறியே ஆகணும்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஏன்னா கர்த்தருடைய நாட்கள் வருகை சமீபமா இருக்கிறதுன்றதுனால கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக நம்மிடம் வந்து கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கும் போது கையை வச்சு தெரியல ஆண்டவரை இல்லைன்னா சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஓகே, ஜோம் பண்ணா போதுமா, வேர்ட் ஏதாவது வந்தா போதுமா, பிரைஸ் பண்ண போதுமானா மோஸ்ட்லி அதை மாத்திரம் பண்ணல. கீழே வந்துட்டு தான் கற்றுக்கொண்டதை பிறருக்கு கற்றுக் கொடுத்தார். சோ ஆக்ஷன்ஸ், ஓகேவா? ஊழியங்கள், ஆக்ஷன்ஸ், மினிஸ்ட்ரி. கர்த்தர் உங்களுக்கு என்று எந்த ஏரியா கொடுத்திருக்கிறாரு, எந்த ஊழியம் கொடுத்திருக்காரோ அதை செயல்படுத்துறதும் முக்கியம் அனுதினமும்.
ஓகேவா? சோ லவ் காட், ப்ளீஸ் காட். அதாவது தேவனை நான் நேசிக்கிறேன். ரீசெண்டா போன வாரத்துல ஜான் ஜபராஜ் பாஸ்டர் ஒரு மெசேஜ் லைவ்ல போய் கேட்டேன் ஆந்திரால. ஒரு கேள்வி கேட்டாரு. ஏன்னா பாஸ்டர்ஸ் மீட்டிங். ஒரு பாஸ்டர்ஸ பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. எதற்காக ஊழியம் பண்றீங்க? அப்படின்னு எல்லாம் பேந்த பேந்த முடிச்சு, என்னடா கேள்வி இது? எதற்காக ஊழியம் பண்றோம்? ஆமா, அழைக்கப்பட்டோம். அவரே அப்புறம் ஆப்ஷன் சொன்னாரு. அழைக்கப்பட்டேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. விச் இஸ் ஓகே. பட் எதற்காக ஊழியம் பண்றீங்க அப்படின்னு யாருன்னா இனிமேல் கேட்டா, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அதனால ஊழியம் பண்றேன்னு சொல்ல கத்துக்கங்க. ஏன்னா அதுதான் பேஸ். லவ் இல்லாம மினிஸ்ட்ரி பண்ண முடியாது. நீங்க ஊழியம் பண்ணாதவங்க எல்லாம் பாருங்க, அவங்க லவ் இல்ல அப்படி சொல்ல விரும்பல. பட் ஊழியம் பண்றவங்கள பாருங்க, அன்பு, இயேசுவின் மேல அந்த அன்பு, பாசம், காதல், நேசம், சிநேகம் எல்லாம் கலந்து ஒரு லெவல் தாண்டி கொஞ்சம் பைத்தியம் முத்திரும். லவ் லவ் பைத்தியம் ஏசவ மேல முத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்றது தெரியாம யாருக்கிட்டனா கர்த்தர் நல்லவர்னு சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நெல்சன் கிறிஸ்டோபர் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி நேரில் தான் சொல்ல முடியல, டிவிலயாவது வந்துடுறான், இந்த போன்லயாவது வந்துடுறான்னு சொல்லிட்டு வந்து ஷைன் இன்டர்நேஷனல் கம்பெனி ஸ்டார்ட் பண்றான். அது போல அது போல நீங்களும் எனக்கு போட்டியா இதை ஆரம்பிக்க சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நான் தேவனை நேசிக்கிறேன் அப்படின்னு வாயில சொல்லாம செயல்பாட்டில் காமிக்க வேண்டும். அதுக்கு ஃபர்ஸ்ட் காட் கிட்ட பேசணும். நான் ஒருத்தரை நேசிக்கிறேன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்குதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 3 விஷயம். எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னு கிராஸ் செக் பண்ணி எவ்ரி டே நைட்டு நீங்க போட்டு வச்சுக்கோங்க. திருப்பி சொல்றேன், நான் ஃபாலோ அப் எல்லாம் பண்ண மாட்டேன். அது என் வேலையும் இல்லை. அக்கௌண்டபிலிட்டில என் வேலை இல்லை. இனிமேல் செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி தான். அவங்கவுங்க உங்க லைஃப் பார்த்துக்கணும். நீங்க பிரகாஷ் எனக்கு ஒரு லாபமா இல்லை, ஆனா உங்களுக்கு லாபம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகேவா? நான் என்னுடைய ஃபோக்கஸ் வந்து, நான் இது ரொம்ப இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறமே என்ன ஆண்டவரே ரொம்ப சிம்பிளா இருக்குது, என்ன இதெல்லாம் ஒரு மெசேஜா? பைபிள் படி ஜெபம் பண்ணி தூதுன்றலாம் மெசேஜா? டே இதுதானே முக்கியம். ஞாபகப்படுத்துறேன், இதை பண்ணவே மாட்டாங்கடா. அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு காண்டா இருக்கும் பாருங்களேன். இதை கூட பண்ண மாட்டாங்கன்றதான் வார்த்தையை கூட சொல்லிக்கிறேன். சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான். சோ பைபிள் ரீடிங், பிரேயர், துதி, செயல்பாடு, ஆக்ஷன்ஸ், கர்த்தர் நல்ல ஷேரிங், மினிஸ்ட்ரி. நான் தேவனை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்ட்டு நான் ஊழியம் பண்ணலன்னா தேவனை நேசிக்கலன்னு அர்த்தம். தட்ஸ் இன்டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? நிஜமாவே தேவனை நேசிக்கிறவங்களால கர்த்தருடைய ராஜ்யம் அந்த கட்டுமான பணிக்கு ஊழியம் செய்யாம இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு சின்ன வேலையாவது அவங்க வந்து கர்த்தருக்கு எது செய்வாங்க. ஆனா தேவனை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்ட்டு எந்த விதமான ஊழியமா செய்யலைன்னா ஐ எம் வெரி சாரி. நீங்க தேவனை நேசிக்கலன்றதுதான் நீங்க இன்டைரக்டா காட் கிட்ட சொல்லணும்னு இருக்கீங்க. ஓகேவா? ஏன்னா நேசிக்கிறவங்களால நேசிக்கிறவங்களுக்கு நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களா வச்சுக்கோங்க. நான் நான் ஒரு 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 சின்ன பாப்பாவை வந்து குழந்தை, ஓகே, ஒரு 3 வயசு குழந்தை ரொம்ப அதிகமா நேசிச்சா என்ன பண்ணுவேன்னா, மேக்சிமம் அந்த குழந்தைக்கு பிடிச்ச கிஃப்ட் எல்லாம் வாங்கி தருவேன். புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த மாதிரி சொல்றேன். அப்ப ஆண்டவர் நேசிக்கிறோம்னா அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும். அவர் வந்து ஒரு கட்டளை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. த கிரேட் கமிஷன், உலகம் எங்கும் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கமாண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. உலகம் எங்கும் போய் சுவிசேஷ அறிவி, பிதாக்குமான் 10வது நாட்டில் ஞானஸ்தானம் கூட சீஷன் ஆக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சீஷன் ஆயிட்டோம். எத்தனை பேர் வந்து களம் இறங்குறோம், வீட்லயே உட்காந்து கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் சொல்லலாம். உறவின் ரீதியா அவரை பிரியப்பட்டுட்டு ஓகே. பட் வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா, நான் ப்ரேயர் பண்றேன், வேர்டு பிரைஸ் எல்லாம் பக்காவா இருக்கு, நான் நல்லா ஆல்ரெடி சம ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறேன் அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு ஸ்டெப் இன் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க தேவனை நேசிக்கிறீங்கன்றத களத்துல இறங்கி காட்டுங்க. உங்களுக்கான பணிகள், உங்க எந்த சர்ச்ல இருக்கிறீங்களோ இப்போ எல்லா ஊழியத்திலும் பேர் கொடு. நான் இதுக்கு முன்பாக கேசிசி அப்படின்னு ஒரு சர்ச்ல இருந்தேன். எல்லா ஊழியத்திலயும் என் பேர் இருக்கும். என்னடா இது, எல்லா ஊழியத்திலயும் எவனா இருப்பான்? கிறுக்கனா இவன்? நிஜமாவே நான் கிறுக்கேன். ஏன்னா ஒண்ணு கொஞ்சம் வாழ்க்கையில உருப்படணும்னு சொல்லிட்டு சர்ச்ல பிஸியா இருந்தார். ரெண்டாவது ஏசப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிளீனிங் டீமா உள்ளே நையா, வர்ஷிப் டீமா உள்ளே நையா, டிராமா டீமா உள்ளே நையா, இந்த டீமா ஒரு ஒரு ஃப்ளோல ஒரு வாட்டி பெண்களை கேட்டு கை தூக்கிட்டு பெண்களை நீ கை இறங்குறான். அந்த அளவுக்கு எந்த டீமை பார்த்தா யூத் மீட்டிங், யூத் நடத்தணும், பாஸ்ட் அந்த அசிஸ்டன்ட் பாஸ்ட் இல்ல நான் நடத்துறேன், இது பண்ணும் அது பண்றேன், இதான் தொடர்ந்து வேற யாருமே வரமாட்டாங்களே. முன்னாடி யாரும் வரல நினைக்கிறேன், நான் கை தூக்கு கை கை தூக்கு கை தூக்கு கை தூக்குன்னு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் அடி அடி அடின்னு அச்சுனே இருந்து கட்டில பார்த்து ஆண்டவரே கிளம்புடா, நீ ரொம்ப ஓதுகிறோம், நீ கிளம்பு, உனக்கு ஒரு சபையை கொடுக்குறேன்ட்டு பார்சல் பண்ணிட்டாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? எனக்கு ஒரு சபை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணல. நான் கர்த்தரை அதிகமா நேசிச்சதுனால உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப யூத் மீட்டிங் நடத்துறதுக்கு ரவுண்டா உட்காந்து பேசும். ஓகேவா? ரவுண்டா உட்காந்து பேசும். வாலண்டியரா நீங்க வாங்க. ஏன்னா வந்து வற்புறுத்தி ஊழியம் பண்ணக்கூடாது. வாலண்டியரா வாங்க. இந்த வாரம் அடுத்த வாரம் யூத் கேட்சல் நடத்துறோம், பிரேசல் நடத்தணும், யாரு மெசேஜ் கொடுக்குறாங்க போது மெசேஜ்னால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா? ஒரு 2 பேரு வருவாங்க, எல்லாரும் தயங்குவாங்க, நான் கை தூக்கிடுவேன். ஓகே நெல்சன். அடுத்த வாட்டி அதே மீட்டிங் நடக்கும், வேற வேறனா வருவாங்க. அதுக்கு அடுத்த வாட்டி வரும்போது யாருமே வர மாட்டாங்க. கை தூக்கு நெல்சன், கை தூக்கு நெல்சன், நெல்சன் நெல்சன். எங்க பார்த்த நான் பார்ப்பேன், அப்படி சுத்தி பார்ப்பேன், இங்க யாருன்னா பண்றாங்க, யாருமே பண்ணல, தூக்கு கை. ஏன்னா
நான் எனக்கான வாய்ப்புகளை நானே ஏற்படுத்தின்னு இருக்கிறேன். வாய்ப்பு வரும்போது புடி 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 கப்பு கப்பு கப்புன்னு புடிச்சுக்கிறேன். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இதை நான் செஞ்சதுனாலதான் இப்ப உங்களுக்கு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. நான் எதுக்கு இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க எந்த சபையில இருக்கிறீங்களோ அந்த சபையுடைய ஊழியர்கிட்ட போய், ஐயா என்ன தேவை இருக்கு, தொடப்பம் பெருக்கிற தேவை இருக்கா, கொடுங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் தொடப்பத்தை பிடிப்பேன். விட மாட்டேன் நான் தொடப்பத்தை. எனக்கு தான் என்னுடைய ஊழியம். தொடப்பம் முதல் மைக் வரைக்கும். எத்தனையோ மைக் ஆசைப்பட்டீங்கன்னா மைக் வச்சு நோக்கன்னு கொட்டுவாங்க. ஓகே, ஏன்னா அங்க போய் பெரிய இடத்துல அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும். நான் சொல்றேன், ஊழியத்துல பிரதானமான ஊழியம் இந்த பாத்ரூமை கழுவுறது, இந்த பெருக்கிறது, சபையை சுத்திகரிக்கிறது. ஏன் தெரியுமா? அதுக்குதான் காம்படிஷன் கம்மி. மைக்கு ஊழியம்னா மைக் அச்சு புச்சுன்னு வரும். யாரு பாட்டு பாட தெரிஞ்சோ இல்லையோ, யார் யார் பிரசங்கம் பண்ண பாஸ் நான் பிரசங்கம் பண்றேன்ற அளவுக்கு காம்படிஷன் வருது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஆனால் யாரு கிளீனிங் டைமுக்கு வரீங்க அப்படின்னா அப்படியே அப்படியே ஈ ஓட்டுற அளவுக்கு இருக்கும் நிறைய சபைகள்ல. ஆனா சில சபைகள்ல பெரிய பெரிய ஆட்கள், பெரிய கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கிளீனிங் டைம் வந்து பாத்ரூம் எல்லாம் கழுவுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேபி அதனாலதான் அவங்க வந்து வேற லெவல்ல ஆசீர்வதிப்படுறாங்க. அந்த அளவுக்கு எந்தெந்த வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்தந்த இதுல களம் இறங்கி. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தான், நீ தேவனை நேசிக்கிறாயா? ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து வீட்டுல இருந்த பெண் சீஷர்களிடம் பேசும்போது பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆம் என்றால் போ, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. புரியுதுங்களா? ஆம், நான் ஆடு மேய், அப்படின்னா ஊழியம் பண்ணு, போ, ஃபீட் மை ஷிப் அப்படின்னா பாஸ்டர்ஸ் எங்களுக்கு ஒரு கமாண்ட் என்னன்னா, போ என் ஆடுகளுக்கு போஜனம் பண்ண. அந்த வேலையை தானே இப்ப உங்களுக்கு செஞ்சுன்னு இருக்கேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிற ஆண்டவர். சரி, வார்த்தையை பேச. ஐயா எனக்கு ஒரு மாதிரி, ஐயோ உங்ககிட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டு அதுக்கு காத்திருந்து அதெல்லாம் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஆகுதுன்னா, அது இந்த ஜெபம் மட்டும் பண்ணு போயிடும். ஆத்துமாக்களை பாரப்பட்டு உருக்கமான ஜெபம், 32 மணி நேரம் ஜெபம் ஒரு நாளைக்கு, 24 மணி நேரம். அந்த அளவுக்கு உருக்கமே வேணாம்ப்பா. நீ ஒன்னும் உருகாத. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் நல்லவன் 4 பேரை பார்த்தா சொல்லு, வாய்ப்பை நீயே கிரியேட் பண்ணிக்கோ சபையில உனக்கு கொடுக்க முடியாத பட்சத்துல. புரியுதுங்களா? சோ நான் பர்சனலா சஜஸ்ட் பண்றேன், உங்களுடைய சபைகள் பர்சனலா உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் பிரகாசம். ஷைன் ஷைன் ஷைன். நான் பிரகாசிக்கிறேன் ஒண்ணு பர்சனல் ஆவிக்குரிய ரீதியில. ரெண்டாவது அடுத்த ஸ்டெப்பே, லவ்விங் காட் இஸ் ஈக்குவல் டு பிளீசிங் காட் இஸ் ஈக்குவல் டு சர்விங் காட். ஓகேவா? தேவனுக்கு வந்து எந்தெந்த ஊழியங்கள் அவைலபிளா இருக்கோ, அவைலபிலிட்டி பிளஸ் ஸ்கில், இந்த இடம் காலியா இருக்கு அப்படின்னா ஓனர்ஷிப் எடுத்து போய் இறங்கணும். நான் பண்றேன் பாஸ்டர், ரொம்ப ஓவர் பர்டன், ஐயோ தெரிஞ்ச தெரியாமலோ 40 வருஷத்துக்கு பேருக்கு பரவாயில்ல, அழைத்தவர் முடிவு என்ன நடத்துவார் நோரா தள்ளிடும். நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு நடந்திருக்குது. எக்ஸாம் டைம்ல ஊழியா இருக்கும், எக்ஸாம் டைம் செமஸ்டர் இந்த பக்கம் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன், அட்ரா ஜாம அட்ரா சிபிஎஸ் பாஸ் ஆயிடு, ஆண்டவர் கிருபை பரவாயில்ல பச்சுக்கலாம், நைட் வந்து கண் முழிச்சு பத்திக்கலாம். இதை விட்டா இதோட அடுத்த வருஷம் தான், வேணாம் வேணாம் வேணாம், புடி இதை புடி இது. அதுதான் மேட்ரு. ஆண்டவர் பார்த்த, என்னடா இவன் இதுக்கே கொஞ்சத்துக்கே இவ்வளவு உண்மையாகிறானே, அநேகத்துக்கு போடு அதிகாரியாவே போடு, இவனை பாஸ்டராக்கு. புரியுதுங்களா? இந்த இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அந்த காலகட்டத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால்தான் இன்றைக்கு பல பேரை நடத்தக்கூடிய ஒரு திருச்சபையில ஆண்டவர் வந்து ஒரு போதகரா பாஸ்டரா வச்சிருக்கிறாரு. சோ அததான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இன்றைக்கு இந்த கொஞ்சத்துல நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்களோ அநேகத்திற்கு அதிகாரியா வைப்பாரு. கெட்டப் வாக் தான் ஃபர்ஸ்ட் எஸ்ஐடில அவன் கத்துக்கணும் தான். கெட்டப் வேக்கப் வாக், அந்த மாதிரி எழுந்து நட படிக்க எடுத்துக்கொண்டு நடன்ற மாதிரி எவ்வளவு நாள் தான் உட்காந்து இருப்போம்? ஒரு வேலையும் செய்யறதில்ல நிறைய பேர், ஒரு ஊழியமா செய்யறதில்ல. ஜெபம் மட்டும் பண்ணு, நான் மட்டும் ஆசீர்வாதம் தான் இருந்தா எப்படி? எல்லாம் ஏசு கிறிஸ்து அப்படி இருந்தா அவரு ராஜா மாதிரி இருந்தாரு பரலோகத்துல. அப்படியே இருந்து இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக சேவை செய்யலைன்னா நம்ம ரசிக்கப்பட்டிருக்க மாட்டோமே. ஏசு செஞ்சாரு, சிஷ்யர்கள் செஞ்சாங்க, பவுல் செஞ்சாரு. அவ்வளவு நல்ல நல்ல பணக்காரன் கேள்விப்பட்ட பவுல்லாம் அப்பவே. அவரெல்லாம் ஊழியத்துக்கு வராம இருந்திருந்தா எத்தனை புத்தகங்கள் எழுதப்படாம வந்திருக்கும், நம்மளுக்கு எல்லாம் சுவிசேஷம் வந்திருக்காது. ஜென்டைல்ஸ்க்கு, புறஜாதியாருக்கு, யூதர்கள் மட்டும் இயேசு அறிஞ்சு போயிருப்பாங்க. இப்போ ஒரு ஊழியக்காரர் நிமித்தம் ஒரு தோமா இங்க வந்தாரு, அவர் நிமித்தம் இந்தியா ரசிக்கப்பட்டது. அப்போ அவ்வளவு பெரிய ஊழியக்காரன் செய்யும் போது நீங்களும் நானும் செய்யற ஊழியங்கள் சும்மாவா? அனுதினமும் நம்ம ஃபர்ஸ்ட் டைட் பண்ண வேண்டியது வேர்ட் ஆஃப் காட், பிரேயர், பிரைஸ், துதி. அது என்ன நான் சரி செய்து கொண்டு அடுத்த ஆண்டவரே அப்படின்னு நம்ம இந்த ஜபத்துல உட்காரும் போது நிஜமா கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறாங்க, நிஜமா ஆண்டவருடைய பிரச்சனத்துல ஜபம்ன்ற பேர்ல பட்டியலை படிக்க உட்காந்து, ஆண்டவரே கர்த்தவனை என்ன செய்ய வேண்டும், என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஃபீட் மை ஷீப். ஆண்டவர் சொன்னார் பாருங்க பேதுருவை பார்த்து, என்ன நேசிக்கிறியா, என் ஆடுகளை மேய், என்ன நேசிக்கிறியா, அப்போ இது பண்ணு, ஊழியம் பண்ணு, அந்த மாதிரி. ஓகேவா? சோ அட்டூழியம் அல்ல, ஊழியம் செய்யறதுக்கு யார் யாரெல்லாம் இது வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஐடியலா இருக்கேன், நான் வந்து எந்த ஊழியமா செய்யல அப்படின்னா கம்பல்சரி இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு தான் வந்திருக்குது. தயவு செஞ்சு
ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க டைட் பண்ணிக்கோங்க, பைபிள் ரீடிங், பிரேயர், பிரேஸ் தானா. அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலை, உங்கள் போதகர்களை பிரியப்படுத்தாதீர்கள். ஆனால் நீங்கள் ஊழியத்திற்கென்று கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பேர் கொடுக்கும் போது உங்கள் போதகர்கள் பிரியப்படுவார்கள். ஓகேவா? ஊழியக்காரங்களை ஐஸ்வர்யத்துக்கு ஊழியம் இல்ல, கர்த்தர் ஐஸ்வர்யத்துக்கு ஊழியம். அது நிமித்தம் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நிஜமான ஊழியக்காரர்கள், நிஜமான போதகர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒவ்வொரு ஊழியனையும் அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பண்ணணும். அவ்வளவு லவ்வும் பண்ணுவாங்க. ஏன்னா யார் கர்த்தருக்கு என்று அந்த மாதிரி வைப்ரண்டா வைராக்கியமா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆத்மாக்கள் உலகத்துல கம்மி. நீங்களும் நானும் அதுல ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஓகே, கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாள்ல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போறோம். ஏசப்பா, அனுதினமும் எனக்கு வந்து இது வந்து அடிச்சு துவைச்ச மெசேஜ் தான், ஒன்றும் புதுசா எதுவும் பண்ணிடல. ஆனா இதுவே எனக்கு புதுசா தெரியுது. ஏன்னா ஐயோ, ஜாம் பண்ணி 32 நாள் ஆச்சு. ஐயோ, பைபிள்ல எங்க இருக்குன்னு தெரியல, பரண மேல தேடணும் போலி. துதி அப்படின்னா அப்படின்ற அளவிற்கு வாழ்க்கை மாறிச்சு ஆண்டவரே. நானா இப்படி ரசிக்கப்பட்ட புதுசுல கர்த்தரை ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய அன்பை டேஸ்ட் பண்ண புதுசுல எந்த அளவுக்கு ஃபயரா வைப்ரண்டா இருந்தோ, எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் உதர் தள்ளிருப்பானா. இப்போ வேலை வேலை அந்த பேர்டன்னு, இந்த வேலை அந்த வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு ஓடி மாடா தேஞ்சு இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி எதையும் வாரிக்கல. அது பெருசா வேலை போனா அந்த அளவுக்கு சம்பாதிச்சு இல்ல. ஏன்னா மெயினான ரூட்டியை விட்டுமே, பேசிக்க விட்டுமே. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஃபர்ஸ்ட் அவர் எதிர்பார்த்ததுல எல்லாம் ஒண்ணுதான், அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரிலேஷன்ஷிப் வித் காட். ஓகே, அதை பலப்படுத்தணும். அதை விட்டு எதை பண்ணு அதை பண்ணி எல்லாம் உலகம் ஃபுல்லா ஓடி 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 முன்ன வரைக்கும் அந்த பேசிக்கான ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு இருக்கிற உறவை டைட் பண்ணாதனால்தான் எதுவுமே கூட கொடுக்கப்படல. ஆனா வார்த்தை சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் அப்படின்னா எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கு அதிகமா செய்கிற தேவன் நம்மளுக்கு எது தேவையோ எல்லாத்தையும் கூட கொடுப்பாரு. அப்படின்னா டிப்ஸ் டிப்ஸ் டிப்ஸா கொடுத்துட்டு போவாரு. கர்த்தர் நமக்கென்று ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கென்றும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஜெபம் பண்ணவே தோணல பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெரி சாரி, யூ லேக் லவ். ஏசப்பா மேல உங்களுக்கு லவ் இல்ல, அதனாலதான் பிரேயர் பண்ண தோணல. பைபிள் எடுக்கவே தோணல பாஸ்டர், என்னை வற்புறுத்துற மாதிரி இருக்குது, பரவாயில்ல. யூ ஆன்சர் என்னன்னா யூ லேக் லவ், அன்பை செலுத்தல. உங்களுக்கு வந்து காட் மேல அன்பு இல்லை, அதனாலதான் பைபிளை தொட தோணல, துதிக்கவே தோணல பாஸ்டர். அப்படின்னா நன்றி மறந்துட்டேன்னு அர்த்தம். நன்றி மறந்துட்டீங்க, அதனாலதான் துதிக்க தோணல. கர்த்தர் செய்த நன்மைகளை சகல உபகாரங்களையும் மறவாதன்னு வார்த்தை சொல்லுது. ஜபத்துக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிற கடைசி முடிய போகுதுன்ற மாதிரி. ஆனா உண்மையா அதை ஞாபகம் வச்சிருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும் போது கண்ணை மூடுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கு முழுவதும் கர்த்தர் எப்படி என்னை நடத்தினார், ஒரு 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 ரீகேப். நான் எவ்வளவு அழகா நடத்தினார். காலை துவங்கி நான் கண் முழித்தது முதல் இப்ப நான் கண்ண மூடின்னு இருக்கிறேன். கேள்வியா உயிரோட ஹாஸ்பிட்டல் பெட்ல படுக்காம நான் நல்ல பெட்ல பார்த்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய தயவு, எவ்வளவு பெரிய கிருபை. அதெல்லாம் நிஜமாவே நினைச்சு பார்த்தா கண்ணுல இருந்து தாரதாரியா நம்ம தண்ணி ஊத்தணும். அந்த அளவுக்கு கர்த்தர் அவர் நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா நம்ம அதை நினைவுபடுத்துறோமா, நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறோமா, அதுதான் கேள்விக்குறி. இந்த நல்ல வார்த்தை உங்களிடம் வந்திருக்கிறது. பிரேயர், வேர்ட், பிரைஸ், ஆக்ஷன், மினிஸ்ட்ரி, லவ்விங் காட், பிளீசிங் காட், சர்விங் காட், இது எல்லாவற்றையும் யார் யாரெல்லாம் செய்ய முடியுதோ நீங்க கர்த்தருடைய அந்த ராஜ்யத்துல கர்த்தர் உங்களுக்கு என்று பெரிய கணம், பெரிய ரிவார்ட், யுவர் ரிவார்ட் இன் ஹெவன் வில் பி கிரேட்டர்னு வசனம் சொல்லுது. அந்த வசனத்தின் அடிப்படையில பெரிய நன்மைகளை உங்களுக்காக காட் வச்சிருப்பார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து சீல் பண்ணி டிக்ளேர் பண்ணி ஜோம் பண்ண போறோம். டானியல் ஜோம் பண்ண போறாரு. மெயினா யார் யாரெல்லாம் இன்னும் இந்த இந்த ஃபார்ம் இந்த ரிதமுக்கு வர கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆவியானவருடைய துணை வேணும். இது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு நாளை முதல் இதுல வந்து இறங்கி வேற லெவல்ல கன்சிஸ்டன்ட் ஏதோ ட்ராக் எடுத்து நான் இவ்வளவு நேரம் பண்ணேன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ட்ராக்கர் வந்து யாருக்கோ நான் போய் மெச்சிக்கிறதுக்கு காட்டிக்கிறது தான் பத்தியா இவ்வளவு நாள் ஜபிக்கணும் சீன் போடுறதுக்கு இல்ல. நேத்துக்கும் இன்னைக்கும் இவனுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ். நேத்து நேத்து 1 மணி நேரம் ஜோம் பண்ணிருக்கிற, இன்னைக்கு என்ன 22 நிமிஷம் தான் பண்ணிருக்கிற, அதுக்குதான் ட்ராக்கே தவிர ஐயோ நீ நான் கர்த்தருடைய நேரம் செலவிடல, இன்னைக்கு நான் துதிக்க மறந்துட்டேனே, ஐயோ அந்த ஐயோக்கு தானே தவிர அது நம்மளே நம்ம கரெக்ட் பண்றதுக்கு தான் தவிர மத்தவங்களுக்கு காட்சத்துக்கு இல்லை. யாருமே நம்ம காட்ட வேணாம் யாருக்கிட்டையும், காடுக்கு நமக்கும் தெரிஞ்சா போதும். ஓகே, ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த புதிய பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம கத்துக்கின பியூட்டி டிப்ஸ். எல்லா விதத்திலும் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்துலயும் நம்ம வந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவராக. இந்த வார்த்தைக்காக டானியல் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
ஜபம் நேற்றும் என்று மாறா நல்ல தகப்பனே, இந்த நாளை குத்துறாய் நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நீங்க அண்ணன் மூலமா நீங்க பேசுறதுக்காய் நன்றி ஆண்டவரே ஏசப்பா. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கிறேன் ஏசப்பா. உடைய சமூகம் மேலானது ஆண்டவரே ஏசப்பா. நாங்க தினந்தோறும் ஜெபிக்க நீங்க தாவீதின் மேல ஊற்ற விண்ணப்பத்தின் ஆவி எங்கள் மேல நீர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன். எங்கள் மேல நீங்க ஜெப ஆவியை ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, நாள்தோறும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, நாள்தோறும் எங்க தனிப்பட்ட உறவுல நாங்க ஆவிக்குரிய ரீதியில இன்னும் வளர தேவன் கிருபை பெறட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நாள்தோறும் உம்மோடு கூட செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாய் போவாது என்று வாசிக்கிற ஆண்டவர் ஏசப்பா. நீர் மகிமை ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. அண்ணன் மூலமா நம்முடைய வார்த்தை கிரியை செஞ்சதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, நாங்க இன்னும் பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எப்படி மோசேவின் முகத்தை கண்டு ஆரோன் எல்லாரும் பயந்தார்களோ, வருங்காலத்தில் எங்களுடைய முகத்தை கண்டு ராஜாக்கள் பயப்பட, பலவான்கள் பயப்பட, தேச தலைவர்கள் பயப்பட நீ நிறுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த அளவுக்கு உங்களுடைய சமூகத்தை நாங்க தினந்தோறும் ருசிக்க பண்ண முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்கள் மேல ஜெப ஆவியை ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன். தாவீதுக்கு அருளிய கிருபை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உடைய விண்ணப்பத்தின் ஆவி எங்கள் மேல ஊற்றாவிட்டால், உடைய ஜெப ஆவி எங்கள் மேல ஊற்றாவிட்டால் நாங்க ஜெபிக்க முடியாது ஆண்டவரே. எங்கள் ஜெபிக்க நீர் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறேன். நாள்தோறும் தேவனுடைய சமூகத்துல நாங்க காத்திருக்கும் போது அநேக அற்புதங்களை நீங்க எனக்காக செய்வீங்க ஏசப்பா. அநேக அடையாளங்களை நீங்க எனக்காக காண்பிப்பீங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்க நாங்க ஜெபிக்கும் போது தேவரீர் என் சத்தத்தை கேட்டல்லும் என்று தாவீது ராஜா கேட்கிறாரப்பா. அதே மாதிரி ஏசப்பா, உம்முடைய சமூகத்துல ஏசப்பா நாங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நீர் உடனே பதில் கொடுக்கிற வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவர் ஏசப்பா. நாங்க எப்ப முதலாவதாக உண்மை தேடணுமோ அப்பொழுது எல்லா ஆசீர்வாதமும் நீர் எனக்கு கொடுக்கிறவர். சமுத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம், ஜனத்திற்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால நிரப்புறவர் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை அந்த அளவுக்கு நாங்க ருசி பார்த்து தினந்தோறும் ஜெபிக்கிறவர்களாய், தினந்தோறும் வேத வாசகத்தை வாசிக்கிறவர்களாய் நாங்கள் மாற போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா. சீக்கிரத்துல நாங்கள் பிரகாசிக்க போறதுக்காய் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இன்னும் அண்ணனை அநேக பேருக்கு பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஆயிரம் பேர்களுக்கு அண்ணனை கொண்டு நீ நிறுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சீக்கிரத்துல பிரகாசிக்க, மற்றவர்களுக்கு பிரகாசிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தர முடியாது ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வாதம், நீர் மகிமை ஏற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆமென்.